ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரொஃபஷ்னலான தம்ப்நெயிலில் எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். 3 ஸ்டெப்பு தான். 2 ஆப்பு க்ரோம் உள்ள போய்ட்டு கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுற வேலை மட்டும்தான். இந்த 2 ஆப் இருந்தாலே போதும். ரெண்டுமே 40 MB தான். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணலாம். நம்ம வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப் எதுவுமே தேவையில்ல, மொபைல் இருந்தாலே போதும், ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணாலே போதும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னால தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபு, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ரிப்ளை எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு 2 ஆப் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஆப் நேம் வந்து பிக்ஸ்லாப் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. டிவி மாதிரி போட்டிருக்கோம் அது உள்ள லோகோவில், அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிக்சாட், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பேர் ஆனால் இருக்கும். இது வேறு பிரான்ச்சாக ஒரே பிரான்ச் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 100 கோடி பேர் டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்லாம் 4.2 இருக்குது. இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரோம் உள்ள வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக க்ரோம் தான். க்ரோம் உள்ள வந்ததுக்கப்புறம் யூடியூப் சொல்லது மேலே டைப் பண்ணுங்க. யூடியூப் தம்ப்நெயில் இது எங்கே இருக்குது, இந்த யூடியூப் தம்ப்நெயில் போட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் போடுங்க. பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வரும் பாருங்கள். இதை யூடியூப் தம்ப்நெயில் பேக்ரவுண்ட் போட்டால் இது வரும். அதில் ஹெச்டியாகவும் வரும், லோ குவாலிட்டி வரும். நம்ம தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ண இந்த இடத்த டவுன்லோட்னு இருக்கும். எங்களை அதை டவுன்லோட் எடுக்கணும். டவுன்லோட் இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். நாம் வந்து பேக்ரவுண்ட் இமேஜெலாம் டவுன்லோட் பண்ணிட்டோம். அதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. திரும்பி க்ரோம் உள்ள போய்க்கிங்க. PNG ஃபோல்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம ராஷ்மிகா PNG இமேஜ்னு சர்ச் பண்ணியிருக்கோம். இந்தமாரி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே எவ்வளோது வரும். இந்தமாரி PNG வீடியோ இமேஜ்னால் பின்னாடி வந்து இந்த பிளாக் கலரில் கோடு மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இந்தமாரி இருக்கும். பின்னாடி வந்து செஸ் போர்டில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி நம்ம எடிட் பண்ணி போட்டால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறவங்க டக்குனு வந்து டச் பண்ணுவாங்க. எடிட் பண்ணுற பாருங்க. இந்தமாரி உங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் PNGயில் மாற்றிக்கலாம். அது வெப்சைட்லாம் இருக்குது, மாற்றி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். எல்லா தம்ப்நெயிலுக்குமே இந்த 2 ஆப் இருந்தாலே போதும். வாங்க இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்ஸ்லாப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிக்ஸ்லாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணோடனே மீடியாவில் வந்து மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பர்மிஷன்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு மார்க் பண்ணி நான் காட்டுறேன். இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு இருக்குது பாருங்கள். இதுதான் டிரான்ஸ்பரண்ட். அதை கொடுத்து உள்ளே போங்க. அது கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்புகள் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்குங்க. ஒரு டைம் கொடுத்தாலே போதும், எப்பயுமே அது ஃபைல்ஸ் லோட் ஆயிரும். மேலே வந்து பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கா, அது கொடுங்க. இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்துக்குங்க. அதில் இன்னொரு பென்சில் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ண போகணும்னா எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் தம்ப்நெயில் இப்போ நான் ஒன்று வைப்பேன், ஹவு டு எடிட் ஏ தம்ப்நெயில் வைப்பேன்ல, அதே தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹவு டு கிரியேட் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம 3 வார்த்தையாக தான் நம்ம வந்து கீழே வைக்க போகிறோம். நான் இது ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இது கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த ஏன்னு இருக்குல்ல கீழே, அந்த ஏ கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த ஏ கொடுத்துக்குங்க. ஏ கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் மட்டும்தான் இந்த வேலை. இந்த ஏன்னு கொடுத்திங்கன்னா இதில் தான் எல்லா வேலையுமே இருக்குது. இது உள்ளே வந்தீங்கன்னா கலர்னு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் இன் மொபைல் 2 minutes ஒன்லி அப்படின்னு நம்ம வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த இதில் வைக்க போகிறோம். அது வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக தான் வைக்க போகிறோம். ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் இன் மொபைல் 2 minutes அப்படின்னு வைக்க போகிறோம். இப்போ ஹவு டு கிரியேட்னு இருக்கா, இதில் வந்து நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டார்க் எல்லோ தான். எல்லோ கலர் சூஸ் பண்ணியாச்சு. இது வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கலர் கொடுத்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஃபாண்ட்டை கொடுத்துருங்க. ஃபாண்ட்டை கொடுத்திங்கன்னா இதில் எவ்வளோ ஃபாண்ட் இருக்கும். இதில் வந்து மை ஃபாண்ட்டுன்னு இருக்கா, இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இல்லை மை ஃபாண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல இதில் வந்து ஃபாண்ட்ஸ்னு இருக்கா, இதில் வச்சு நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நல்லா அட்ராக்டிவாக இருக்க ஃபாண்ட்டாக கொடுத்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, போல்டாக இருக்க ஃபாண்ட்டாக கொடுத்துக்குங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்திங்கன்னா பி ஃபார் போல்டு, பி கொடுத்திங்கன்னா நல்லா போல்டாக தெரியும். அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டோக்குன்னு இருக்கும். இந்த ஸ்டோக்கு, இந்த ஷேடோ, இந்த 3 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம்.
இதுலேயே இந்த 3 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரோக்கு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்து அவுட்லைன் தான் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வச்சு அப்படி தெரியும். நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லெல்லாம் வைக்க போகிறது இல்லை, ஒரு லிமிட் தான். ஒரு 17 வச்சுக்கிங்க. 17 தேவையில்ல, நீங்கள் 15 வச்சுக்கிங்க, கரெக்டாக இருக்கும் 15. அது கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அடுத்து ஷேடோன்னு இருக்கா, அது ஷேடோ கொடுத்துக்கிங்க. ஷேடோவில் வந்து எப்படின்னா இப்போ ரெட் கலர் கொடுத்து ஷேடோ கொடுத்திங்கன்னா இப்படி தெரியும் ஷேடோ, பின்னாடி வந்து ஷேடோ தெரியுது. இது நம்ம வந்து பிளாக் கலர் கொடுத்ததை நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா இந்த பேக்ரவுண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷேடோ கொடுக்கணும். நான் வந்து ப்ளூ கலர் தான் நம்மளோட பேக்ரவுண்டு இருக்குது, அதனால நான் ஷேடோ வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஹவ் டு கிரியேட் இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோனா அந்த கலருக்கு உள்ளே இருக்கிற ஷேடோ. இது வந்து திரும்பி நம்ம இப்போ ரெட் கலர் கொடுத்து நம்ம இது கொடுத்திங்கன்னா உள்ளே ரெட் கலர் ஆகும், டபுள் கலராக ஆகும். நம்ம திரும்பி அந்த எல்லோ கலரே கொடுத்து ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா சூப்பராக தெரியும். அதை கொடுத்து நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு கலர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எப்படி சேவ் பண்ணுறது. இது கொடுத்தீங்க நாங்கள் இது வேறு வர மாட்டேங்குது. ப்ரெஷ் ஆப்ஷனு அதை கொடுத்திங்கன்னா சேவ் பண்ணலாம். அது உள்ளே போங்க, அதை கொடுத்து சேவ் ப்ராஜெக்ட் அது கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். ப்ராஜெக்ட் நேம் வந்து இதில் இதாகும். அதை கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ் அது கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் வந்து சேவ் டு கேலரி அதை கொடுத்திங்கன்னா கேலரியில் போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். கேலரி உள்ள போய்க்கலாமா, அது வந்து பிஎன்ஜிலே வந்து சேவ் ஆகிருக்கும். பிஎன்ஜி ஃபார்மேட்லேயே சேவ் ஆயிரும் பாருங்க கைஸ், சேவ் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா சேவ் பண்ணணும். சிம்பிளாக தான் இருக்குது. எடிட் பண்ணதெல்லாம் 3 நிமிஷத்தில் எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ரொம்ப அதுமாதிரி சேவ் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்து கேலரி கொடுத்துக்கோங்க. நான் இதேமாதிரி எல்லா இமேஜையும் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். நாம் வந்து இப்போ எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பிக்ஸ்லாப் ஆப்பில் எப்படி எடிட் பண்ண தான் பார்த்தோம். இப்போ வந்து பிக்சார்ட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் கொடுத்து உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனதுக்கப்புறம் ஜிமெயில் ஆர் ஃபேஸ்புக்கில் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். அது எதுக்கு நம்ம லாகின் பண்ணணும்னா, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஏதாச்சும் சேவ் பண்ணால் திரும்பியும் நம்ம வந்து இந்த ஜிமெயிலே போட்டால் அது சேவ்லேயே தான் இருக்கும். அதனால தான் கூகுள் ஆர் இது ஃபேஸ்புக் கேட்டிருக்காங்க. நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து க்ரோமில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் எடிட் பண்ண இது டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து இங்கே ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள். நான் பென்சிலை காண வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஆட் ஃபோட்டோன்னு இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேலரிக்கு போயிடும். நம்ம கேலரிக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஹீரோனிக்ஸ் ஃபோட்டோலாம் நம்ம வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஹீரோனிக் ஃபோட்டோ வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இது எடுத்தது இந்த சைடாக வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஏற்ற சைஸில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்த நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும் பாருங்கள், அது வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து சேச்சுரேஷன் வந்து ஒரு 40 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளாரிட்டி ஒரு 20 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே வந்து பார்டர்னு இருக்கும், உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த பார்டர். ஓகே, இது அந்த பார்டரு. இந்த பார்டர் நீங்கள் கொடுத்து டச் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதுமாரி ராஷ்மிகா வந்து நான் மேலே வந்து ஒரு கோடு மாதிரி ஒயிட் கலர் கோடு வேறு வந்துடும். எனக்கு வந்து இந்த கோடே போதும். உங்களுக்கு கலர் வேணுனாலும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அதேமாதிரி ஆட் ஃபோட்டோவை கொடுங்க, அதே கேலரிக்கு தான் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பிக்ஸ்லாப் ஆப்பில் வந்து நம்ம எடிட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ஃபாண்ட்டு, அந்த தீம், அதை வந்து நம்ம இப்போ இதில் 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஒன்றாவே பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றாவே நான் சொல்லித்தரேன். ஹவு டு கிரியேட்னு இருக்கும், அதை கொடுத்து ஆடுன்னு இருக்கும். மேலே ஆட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே வச்சுக்கலாம், எந்த இடத்த வேணுமோ அந்த இடத்த. இதுலேயும் கீழே வந்து எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா நான் அதிலே நல்லா கலர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஹவு டு கிரியேட் இதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். திரும்பி அதேமாதிரி ஆட் ஃபோட்டோ கொடுத்து உள்ளே போயிட்டு தம்ப்லைன் அது கொடுத்துக்குங்க. இந்த தம்ப்லைன் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம், இது கீழே. ஓகேவா. தம்ப்லைன் திரும்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்து இன் மொபைல். நீங்கள் ஒரே அடியாக கூட பண்ணலான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இன் மொபைல் இது கொஞ்சம் பெருசாகி இது கீழே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்குங்க. கொடுத்து இன் 2 minutes ஒன்லி அதை எடுத்து அது கீழே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இடத்த வேணால் வச்சுக்கலாம். இது உங்களோட
ஆப்னே வச்சுக்கிங்க. நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இது. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது கீழே வந்து ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி ஆட் ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா நம்ம தமிழ்னு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தமிழ் அது கொடுத்தா நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே இதில் பார்ப்பாங்க. அந்த தமிழ் இடத்த வந்து இந்த ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே நவுத்த முடியாது, அப்படியே தான் இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். பொம்மை ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நாம் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். யூடியூப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து யூடியூப்க்கான இது அதிகமாக இருக்கும். நம்ம வந்து யூடியூப்னு சர்ச் பண்ணால் இந்தமாரி நாலாவது பிளேஸில் இது இருக்கும். இதை கொடுத்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லா அட்ராக்டிவாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த பிரைட்னஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எடுத்து நல்லா கொஞ்சம் சின்னதாக்கி இந்த மூலையை வச்சுக்கோங்க. ஒரு கார்னராக வச்சுக்கோங்க, பாட்டம் கார்னராக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன், மீடியம் சைஸ். நாம் இது ஒரு கார்னராக செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்டிக்கரை கொடுங்க. அதே ஸ்டிக்கர் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் மேலே போய்ட்டு சப்ஸ்கிரைப்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ இது வரும். நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஐக்கானை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஐக்கான் நீங்கள் நல்லாயிருக்கும், அந்த ஐக்கான் நான் தேடிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் அந்த ஐக்கானை தேடி பார்த்தோம், அது காணோம்னு தெரியல. அது நல்லாயிருக்கும் அந்த ஐக்கானு, அது காணோம். அதனால் நம்ம வந்து வேறு ஐக்கான் வைக்கலாமான்னு பார்த்தோம். நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இந்த ஆப்பே. சொல்லப்போனால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணால் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்னு வச்சுக்கிங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இந்த ஆப்பே உங்களுக்கு. இது கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேறு கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்டிக்கரை கொடுத்துக்குங்க. ஸ்டிக்கரை கொடுத்துட்டு மேலே வந்து டோரேமான் நீங்கள் சர்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் டோரேமான்னா யாருன்னு. அது வந்து ஒரு கார்ட்டூனில் வரவங்களும் அதுதான் டோரேமான். அதில் வந்து ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இது இந்தமாரி இந்த ஓரமாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து சொன்ன மாதிரி அந்த சைடாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்க கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அதை கொடுத்து அந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து அதாவது சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிங்க. கிளாரிட்டி வந்து நீங்கள் ஒரு 30 வச்சாலே போதும், நல்லா கிளியராக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஸ்டிக்கர் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இது வந்து போட்டுக்கலாம். இது வந்து எல்லா வீடியோக்கும் நீங்கள் மேக்ஸிமம் போடலாம். 4K இந்த 4K கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். ரெண்டாவது இல்லை, ஒரு டைம் மாறி வரும், நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க. 4K அல்ட்ரான்னு இருக்கு பாருங்கள். இது அதேமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் ஃபுல்லாக அதே தான், அந்த ஒரே ஸ்டெப்பு தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளரேஷன் சூப்பராக தருவேன். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் தந்துடுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அதிக பேர் வந்து காப்பிரைட் வந்துச்சு, அதை எப்படி ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்தமாரி வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதில் இன்னொன்று இருந்தது பாருங்கள், அது நல்லாயிருக்கும். கீழே 4K அல்ட்ரா, இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதேமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நீங்கள் சேச்சுரேஷன் பண்ணி நல்லா அதிகமாக வச்சுக்கலாம். ஒரே ஸ்டெப்பு தான் இந்த ஆப்பு. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். வாயிலே வர மாட்டேங்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஓகேவா? அது எடுத்து நம்ம இந்த ஓரமாக வச்சுக்கலாம். இந்த ஓரமாக தான் நம்ம வைக்கலாம். நம்ம டாஸ்க்கே அதான், இந்த ஓரமாக வைக்கணும். நம்ம இந்த டோரேமான் டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஓரமாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. இன்னும் அந்த ராஷ்மிகாவோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இது வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிங்க. நான் வந்து வச்சுட்டு உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம அந்த பேட்டை கொடுத்து அந்தமாரி வச்சுருக்கோம். மேலே வந்து நீங்கள் பேட்னு சர்ச் பண்ணால் ரெண்டாவது அந்த வவால் இருக்கும், அதை வச்சு நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம்.
அந்தமாரி பண்ணி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கலர் லைட் சர்ச் பண்ணால் வருமான்னு ஒரு ஐடியாவோட பண்ணேன். வருதான்னு செக் பண்ணலான்னு. அது வந்தால் அந்த டிசைன்லாம் அந்த கல்யாண வீட்டிலலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா டிசைனு, அதேமாதிரி இருக்குமான்னு பார்த்தேன். அதேமாரி அவ்வளோவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லை. இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது கலர் லைட் வந்து அந்தமாரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம். அது இல்லை போல். விடுங்க, இதோட விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஸ்டிக்கர் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது கொடுத்து முடித்தோடனே நம்ம சும்மா சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட இப்போ கேமிங் கண்டக்ட் போகிறீங்கன்னா அதில் மேலே வந்து நீங்கள் கேமிங் அப்படின்னு சர்ச் பண்ணாலே கேமிங் சம்மந்தமாக எவ்வளோ ஸ்டிக்கர் வரும். அந்தமாரி நீங்கள் வந்து ட்ராவல் சம்மந்தமாக அந்தமாரி விளாகு எல்லாத்துக்குமே இதில் வரும். நான் வந்து காமனான ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இங்கே வந்து எஃபெக்ட்னு இருக்கும். அதை நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இந்த எஃபெக்ட் எஃபெக்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து ஹச்டி எஃபெக்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்து HDR1ன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த இது குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அந்த ராஷ்மிகாவோட அந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் PNG மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணியிருந்தே கரெக்டாக இருந்திருக்கும். அதேமாதிரி இங்கே HDR2ன்னு இருக்கும். நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. அந்த 2 வந்து இதோட பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன அந்த ராஷ்மிகாவோட ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் நல்லா வராது. அதுதான் இப்போ கொஞ்சம் இப்போ பாருங்கள் 2 பாருங்கள் செம்மையாக இருக்கா. 1ஓட 2 நல்லாயிருக்கும். மிச்சபடி அந்த ராஷ்மிகா வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க. அதனால் நம்ம 1னே வச்சு ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிட்டோம். இதான் இந்த 2 ஆப் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு தேவையானதாக மட்டும் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்டர்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சைஸ் அந்த பேனர். இது வந்து எவ்வளோ பேர் யூடியூப் சேனலில் அந்தமாரி போட்டிருப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்தமாரி இன்னர் வந்து இது வந்து அவுட்டரு, இது இன்னர். கலரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வைக்கலான்னு பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லோ கலரு நான் ஓகே பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதான் நம்மளோட தமிழ்லைன்லேயும் இதான் தமிழ்லைன்னு நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். மேலே வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தானாகவே டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்து சேவ் டு கேலரிலாம் இல்லை, தானாகவே கேலரிக்கு சேவ் ஆகிரும். அவ்வளோதான் guys. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி எடிட் பண்ண தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.